தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலந்தைப்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதி மக்களுக்கு கடந்த சில மாதங்களாக பாரபட்சத்துடன் ஒரு சில நபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாகவும் மற்றவர்களுக்கு வேலை வழங்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம மக்கள் யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை ரயில்வே நிலையம் அருகே மின்கம்பங்கள் பழுதடைந்து எலும்புக்கூடாக காட்சியளிப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குட்செட் சாலையில் 20க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் பழுதடைந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் சேதமடைந்துள்ளது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் விழும் என்பதால் அவ்வழியே செல்வோர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். 10 ரூபாய் அமைச்சர் சிறை பயத்துடனே இருப்பதால் அவர் நிர்வகிக்கும் மின்சாரத்துறை செயலற்ற துறையாக உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். அரசு ஊழியர் சங்கத்தினரை அவமானப்படுத்திய பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேபோல் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வங்க கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. தஞ்சாவூர், திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஈரக்காற்றுடன் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.